بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 இரவுகளில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழ் மரணத்திற்கு முன்பாக நம்மை சீர்படுத்திக்க வேண்டிய முக்கியமான பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த நிலையிலே மரண நிலையிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவருடைய சக்கராத்து ஹாலில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, ஒருவர் உடல்நிலை முடியாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களுடைய நடவடிக்கைகளை எப்படி அமைத்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக, இறைவனுடைய நேசத்திற்குரியதாக அது மாறும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தராங்க. பொதுவாக ஒருவர் நோய் நொடியாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டாலும் கூட நம்ம இன்னா லில்லாஹி சொல்வதற்கு யோசிப்போம். ஏன் யோசிப்போம்? பொதுவா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க? மௌத்துக்கு தான் பெரும்பாலும் இந்த செய்தியை கேட்ட சொல்லுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மட்டுமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ் அதுக்கு மட்டுமா நமக்கு சொல்றான்? நிறைய எல்லா துன்பங்களும் உலகத்துல எது ஏற்பட்டாலும் சரி, அந்த மூமின்களுடைய வாயில இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு? மா அஸாபத்தி மின் முஸீபத்தி, அவர்களுக்கு அல்லாஹ் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியா இருக்கும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே திரும்பி போக போறோம். இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம என்னைக்கா இருந்தாலும் மரணிக்க போறோம், என்னைக்கா இருந்தாலும் உலகம் அழிய போது, நாம எல்லாம் இறந்து போறவங்க தான் அப்படின்றத அந்த துன்பங்களும் அவருக்கு துயரமும் வருகிற நேரத்துல சொல்லுவாங்க. எந்த துன்பம் எல்லாம் வரும்? அவர்களுக்கு ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர் விளைச்சல்கள் மூலமாக இப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிற நேரத்துல யார் அந்த நேரத்துல பொறுமையை மேற்கொள்கிறார்களோ வபஷிரு சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? மரணத்துக்கு மட்டும் சொல்லல, இறைவன் நம்ம இடத்துல அதை சொல்லுகிற நேரத்துல உங்களை அச்சத்தால பயத்தை கொடுத்து சோதிப்பேன், உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பேன், உங்களுடைய விளைச்சலை எடுத்து சோதிப்பேன், உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்பேன். இப்படியெல்லாம் உங்களை சோதிக்கிற நேரத்துல யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க நல்ல செய்தியை சொல்லுங்க. யாருக்கு அந்த மாதிரி சோதனை வருகிற நேரத்துல அதை அடக்கி இது அல்லாஹ்வால் ஏற்பட்டது என்று பொறுமையை மேற்கொள்றாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்க. சொர்க்கத்தை பற்றி அவங்க பயப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலியாக இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக மேற்கொண்டதனுடைய விளைவாக நீங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இன்பம் தரப்போகிறான், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால உங்களுக்கு நல்ல செய்தி வபஷிரு சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நல்ல செய்தியை சொல்லுங்கள். அந்த மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க தான் சொல்லுவாங்க, அவர்களுக்கு துன்பமும் துயரம் ஏற்படுகிற நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப இந்த வார்த்தைய மரணத்திற்கு மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது தப்பு. ஒரு நோய் நொடியாக இருக்கிறார், நமக்கு ஒரு செய்தி வந்தா கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமளே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே நம்ம போக போறோம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஆனா மூமின் நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி சொன்னா அது அவர் மௌத்தாயிடுவான்னு நினைச்சுக்குவாங்களோ, இப்படிலாம் சிந்தனை வருது இல்ல. அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தப்பா நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, ஒரு வியாபாரம் நொடிஞ்சு போச்சு, ஒரு ஆள் சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்லலாம். வீட்டுல ஒரு சங்கடம் ஏற்பட்டு போச்சு, இந்த வார்த்தையை சொல்லலாம். ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, இந்த வார்த்தையை சொல்லலாம். இப்படி எந்த மாதிரியான துயரங்கள்லாம் நமக்கு ஏற்படுகிறதோ அப்ப எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாம். அந்த மாதிரியான துயர நேரங்கள் இருக்கக்கூடிய நோய் நொடி பட்டு ஒருவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அவங்கள பார்க்க போறோம். இதெல்லாம் மரணத்திற்கு முன்படி மனிதனுக்கு பொதுவா நடக்கிற விஷயங்கள். எப்ப மௌத்தா போவாங்கன்னு யாருக்கும் நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க,
அவங்களுடைய பெரிய தந்தை அபுதாலிப் இருக்கிறாங்க. பெரிய தந்தை அபுதாலிப் தெரியுமில்ல, அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டத்துல மக்காவுல அவங்களுடைய பாட்டனாருக்கு பிறகு ரொம்ப துணையா இருந்தவங்க இந்த அபுதாலிப். அவங்க தான் அவங்களுடைய மரண தருவாய் நேரங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 3004வது செய்தியாகவும் புகாரில 1360வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, பெரிய தந்தையே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லிடுங்க, உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் பரிந்துரை பண்றேன், நீங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இறை நிராகரிப்பான கொள்கையில் இருக்கிறாங்க. மறக்க போற நேரத்திலேயே அப்படிதான் ஆயிடுறாங்க. ஆனால் கடைசி நேரத்திலேயாவது ஒரு கலிமா சொல்லிடுவாரோ அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, போய் தலைமாட்டில் நின்று உட்கார்ந்து கலிமா சொல்லுங்கன்றாங்க. ஆனா அபூஜஹல் விடுவானா? அவன் சொல்றான், நம்முடைய முன்னோருடைய மார்க்கத்தெல்லாம் விட்டு நீ போவியா போற? பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க எப்படி எல்லாமே உட்கார்ந்து, முன்னோருடைய மார்க்கத்தை விட்டு நீ போவா போற? அப்படிலாம் செஞ்சிடாதன்னு சொல்லி அவங்களுக்கு பல்வேறு தாவா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாலும் கூட அதை முறையடிக்கிற மாதிரி இவங்க வேலை பார்க்கறாங்க. அப்ப கடைசியில் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி நாடவே இல்லை. அவங்க சொல்ற வார்த்தை என்ன, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்கன்னா அப்ப நமக்கு என்ன தெரியுது, ஒரு உடல்நிலை முடியாம இருக்கிற நேரத்துல நீங்க சந்திக்க போனீங்க என்றால், நம்ம வீடுகள்ல ஒரு ஆள் உடல்நிலை முடியாம இருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு நம்ம களிமா சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுல யாராவது உடல்நிலை முடியாம இருக்கிறாங்க, யாரையா பார்க்க போறீங்க என்றால் அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கிறது ஒரு மார்க்கத்துடைய சுன்னத்து. நீங்க களிமா சொல்லிட்டே இருங்க. சொல்லுவாங்க, பெரும்பாலும் சொல்லிடுவாங்க, அவங்க தெரியும். அப்படியே சொல்லி அவங்களுக்கு சொல்ல முடியாட்டா கூட நீங்க சொல்லி கூட அவங்க சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்படி நம்ம சொல்லி தரணும். இது வந்து மரண தருவாய்க்கு முன்னாடி நம்ம சூழ்நிலை யாராவது இருக்கிறாங்க, உடல்நிலை முடியாம இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, பொதுவா நோய் நொடி நேரங்களை நீங்க பார்க்க போனாலும் சரி, இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. எப்படி சொல்றாங்க, அந்த செய்தியினுடைய முக்கியமான தாத்பரியத்தை பாருங்க. இப்னு ஹிப்பான்ல 3004 இந்த செய்தி எப்படி வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பாருங்க, மரண தருவாயில யாராவது உடல் இருக்கிறாங்கன்னு சொன்னா, மௌத்தா போற நேரத்துல இந்தல் மௌத்தி, அவர் மரணிக்கின்ற தருவல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் தகலல் ஜன்னத யௌமன் மினத் தஹரி, அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. ஒரு மரண தருவாயினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருக்கு இருந்து விட்டால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் சொர்க்கத்துக்கு போய் அடைஞ்சிருவார். அதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, வா இன் அஸாபஹு கப்ல ஸாலிக மா அஸாபஹு, அவர் இதற்கு முன்படி வேற ஏதாவது என்ன செய்தி செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, கடைசியில் அல்லாஹ் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துருவான். எவ்வளவு பெரிய முக்கியமான செய்தி பாருங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க உடல்நிலை முடியாம என்ன பாவம் வேணா செஞ்சிருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி ஆட்டம் உடல் நல்லா இருக்கும்போது நிறைய ஆட்டம் போட்டிருக்கலாம், நிறைய பாவங்களை பண்ணிருக்கலாம், அல்லது இணை கற்பிக்கக்கூடிய காரியத்துல கூட இருந்திருக்கலாம். அல்லாஹ் நாடி அவர் கடைசி நேரத்துல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்திலே ஒருவர் ஏந்துவார் என்றால் அல்லாஹ் நாடினா ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவார். இந்த கடைசி தருவாய் எப்படி இருக்கணுமா, கலிமாவான அடிப்படையில் இருக்கணும். இதை நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய குடும்பத்தார்கள்ல சில பேர் அதை செய்யறாங்க, பல பேர் அதை அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு சொல்லி தராங்க. நம்மள அந்த மாதிரி செய்யறோமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மட்டும் செய்யல, முஸ்லிம் அல்லாதவங்களா இருந்தா கூட பரவாயில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா போய் பார்த்து அவங்களுக்கு அந்த கலிமாவை சொல்லி தராங்க. யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வேலை செஞ்ச ஒரு யூத சிறுவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்கள்ட்ட ஒரு யூத சிறுவன் என்ன செய்யறாங்கன்னா வேலை செய்யறாங்க. அந்த வேலை செஞ்ச அந்த சிறுவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, போய் அவரோட வேலைக்கு வரலையே, ஏன் இத்தனை நாள் வேலைக்கு வரல அப்படின்னு பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. பொதுவா நம்மகிட்ட வேலை செய்யற ஆள் வரல, நம்ம போய் பார்ப்போமா, இவர் பிடிச்ச வேலைக்கு வராம இருக்கிறானே அப்படின்னு நினைப்போம், போன் கூட பண்ணி சொல்லலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அப்படிலாம் பார்க்கல. வேலைக்கு வரலையா, சரி ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தேடி போய் அவங்க வீட்டுல போய் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்களேன். அந்த சிறுவனை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய அந்த கலிமா சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த யூத சிறுவன் என்ன செய்யறாருன்னா தன் தகப்பனாரை பார்க்கிறார். அப்பா நிக்கிறாரு பக்கத்துல, என்ன இஸ்லாத்துக்கு வர சொல்றாரு, அப்பா வர பக்கத்துல நிக்கிறாரு, என்ன போதோ என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையெல்லாம் பார்க்கல. அவங்க சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு, தகப்பனை பார்த்த உடனே அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அபுல் காசிமுடைய மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிடுங்க
அபுல் காசிம் சொல்றாரு இல்ல, அந்த வார்த்தை நீங்க சொல்லுங்கன்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வருவதற்கான கலிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி, இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரியது, நரகத்திலிருந்து காப்பாற்றிய இவருக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி தராங்க. ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாரு, வந்தவனே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நம்ம கலிமா சொல்லிதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு நினைப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகழ்ச்சி பிடிக்கல. நம்ம அப்படி சொல்லிவிடக் கூடாது. இந்த கலிமா சொல்லி கொடுத்து இவர் நேர்வழிக்கு வந்தது இறைவனுடைய அருள்ல உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லது, எல்லா புகழும் இறைவனுக்கு உரியது. யார் இதிலிருந்து? நரகத்திலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றிய எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு உடல்நிலை முடியாம இருக்கிறான்னு சொன்னா நம்ம அவங்களை போய் பார்க்கிறதும், அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கிறதும், அவர்களுக்கு நல்ல விதமான சில அறிவுரைகளை சொல்வதும், இதெல்லாம் நமக்கு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் இருக்குல்ல, அந்த 5 கடமையில ஒரு கடமை என்னென்றால் நோயாளியை போய் நலம் விசாரிப்போம். 5 கடமையில ஒரு முக்கியமான கடமை. பெரும்பாலும் நம்ம என்ன செஞ்சிடறாங்கன்னா, நோயாளியா தானே இருக்கிறாங்க, செய்தி வரும் நமக்கு, இந்த ஊர்ல லோக்கல்ல கூட செய்தி வரும், ஊர்ல இருந்து கூட செய்தி வரும், ஊர்ல சில நேரத்துல போக முடியாம போயிடும், லோக்கல்ல இருந்து செய்தி வரும். ஆனா என்ன செய்வாங்க, பட முடியாம சீரியஸா கிடக்காங்க, எப்படி இன்னும் ஒரு 2 நாள்ல வேலை முடிஞ்சிடும் சொல்லி முடிஞ்ச உடனே மொத்தமா போய் பார்த்துக்கிடுவோம், இப்போ ஒருக்க போய் பார்த்துட்டு அப்புறம் ஒருக்க போகணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இந்த நன்மையெல்லாம் இழந்துடுறோம். அவங்களுக்கு களிமா சொல்லி தர, அவங்களை அரவணைக்கிற, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோயாளியை போய் நீங்க நலம் விசாரிக்கிறீங்கன்னு சொன்னால் அன்று காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வானவர்களால் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பாதுகாக்கப்படுகிறீர்கள். வானவர்கள் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துடைய கனிகளை நீங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நோயாளியை போய் விசாரிச்சா எவ்வளவு நன்மை கிடைக்குது பாருங்க. சொர்க்கத்துடைய கனிகளை பறிக்கிறோம், வானவருடைய பாதுகாப்பு கிடைக்குது, அவங்களுடைய துவா கிடைக்குது. இதெல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இதெல்லாம் கிடைக்கணும் என்றால் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு நீங்க பாருங்க. அது உழைச்சா மட்டும்தான் கிடைக்குது. சிரமப்பட்டு நீங்க போறீங்க, ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் செய்யற கடமை, அதுக்காக நீங்க நன்மையை தேடி போறீங்க. இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நன்மையான காரியமா சொல்லி தராங்க. அதே மாதிரி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கறோம்ல, அந்த நிலையிலே ஒருவர் இறந்து போகிறார். நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இவ்வளவு நாள் இவ்வளவு பாவம் பண்ணாரு, கடைசி நேரத்துல களிமா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துருவானா? அப்ப நம்ம இதுக்கெல்லாம் போய் சொல்லி தரணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ளத்தை பொளந்து பார்க்கிற வேலை நமக்கு யாருக்கும் தேவையில்லை. நம்ம வேலை என்ன, களிமா சொல்லி கொடுத்து அவரை ஒரு நேர்வழிக்கு படுத்துறதுக்கான ஒரு தூண்டுதலையும் ஒரு வாய்ப்பையும் சொன்னா போதும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க. அந்த போர்க்களத்துல உஸாமா ரலியல்லாஹு என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க. எப்படி கொலை பண்றாங்க? அவர் சரணடைறதுக்காக வராரு, லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அவரை போட்டு தள்ளிடுறாங்க. போட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்துருது. வந்த உடனே விசாரிக்கிறாங்க, அவர் களிமா சொன்ன பிறகுமா நீங்க அவளை கொலை பண்ணீங்க? ஆமா யா ரசூலுல்லாஹ், உயிருக்கு பயந்து கடைசி நேரத்துல தப்பிச்சு ஓடிலான்னு பார்த்துட்டு களிமா சொல்ல பார்த்தாரு, அதனால நான் போட்டுட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ளத்தை பொளந்து பார்க்கிற வேலையை அல்லாஹ் நம்ம கொடுக்கல. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா விட்டுற வேண்டியதுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உன்ட சரணடைகிறாரா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிறாரா, விட்டுட்டு போக வேண்டியதுதான். இதை விட்டுட்டு நீ ஏன் உள்ளத்தை பொளந்து பார்க்கிற வேலையை செய்யற? நம்மளால சில பேர் ரொம்ப மெத்த பிடிச்ச மாதிரி சில வேலையை செய்வாங்க. அது அதாவது அவன் திருந்த நேர்வழிக்கு வந்தா கூட, இவன் இன்னைக்கு ஏன் தொலை வந்திருக்கான் தெரியுமா, இவன் தொலை வந்ததுக்கு தெரியும், இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கிய எக்ஸாம் இருக்கு அதான் வந்திருக்கிறான். இன்னைக்கு ஏன் தொலை வந்திருக்கான் தெரியுமா, இன்னைக்கு அவனுக்கு பெரிய ஒரு பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தொலை வந்திருக்கிறான். நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலைன்ற, எதுவெல்லாம் செஞ்சுட்டு போறான், அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளது. நம்ம போய் யாருக்கா ஜவாப் தேவை போறோம், நம்ம யாருக்கா பதில் சொல்ல போறோமா? தர்மையில யாரும் பதில் சொல்ல போறது இல்ல. யா நப்சி யா நப்சி, என் நிலை என்ன என் நிலை என்ன, ஒவ்வொருவரும் அவங்கவுங்க நப்சியை பத்தி தான் யோசிக்க போறாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது. அல்லாஹ் ஒரு உண்மையான ஒழுக்கம் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள, நல்ல ஒரு அகலாக் உள்ள நல்ல மனிதர் என்னன்னா அவருடைய இபாதத் அவருக்கு உள்ளது. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்க்கிறான், வரலாற்றில் அந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு அறிஞர், அவர் ஒரு மார்க்கத்தை சொல்லுகிற ஹதீஸ் கலையில வருகிற ஒரு அறிஞர், அவங்க என்ன பண்றாங்கன்னா இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறாங்க. தொழுத உடனே அவங்க மகனாரும் கூட எழுந்து தொழுகிறார். தொழுத உடனே அவ எல்லாம் தூங்குறாங்க. அவர் சொல்றாரு, தொழுகு முடிச்ச பிறகு யாருமே தொழுவு வரலையே, எல்லாம் தொலை வருவாங்கன்னு பார்த்தா யாரும் தொழுலையே, நம்ம மட்டும் தான் தொழுது இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாராம். உடனே அவங்களுடைய மகனார்ட்ட அந்த தகப்பனார் சொல்றாரு, நீங்க இதுக்கு தொழாம தூங்கியே இருக்கலாம்,
இது இது மார்க்கத்துல பெரிய ஆதாரம் இல்லை, இது மார்க்கத்துடைய சங்கதி இல்ல, ஹதீஸும் இல்ல, ஒரு வரலாற்று செய்தி. எப்படி சொல்றாங்க, அவங்க தொழு வரலையே, இவங்கெல்லாம் தொழு வரலையே, எல்லாம் தூங்கிட்டாங்களே, நம்ம தானே தொழுது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா சொல்றாங்க, நீங்க தொழாம தூங்கியே இருக்கலாம். அப்ப நான் தொழுதுட்டேன்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்துல வருகிற நேரத்துல நம்ம அறியாமல் ஷைத்தான் கிபரை போடுவான், பெருமையை போடுவான், உள்ள தூய்மையை கெடுப்பான், இக்லாஸை வீணாக்குவான். அதனால இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம எவ்வளவு ஒரு மேல்மட்டத்தில் இருக்கிறோமா, எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கணுமான்னு சிந்திச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பிறரை பத்தி குறை பேசுறதும், பிறரை பத்தி ஏதாவது நம்ம கழுவி ஊத்துறதும், பிறரை பத்தி ஏதாவது சின்ன சின்னதா இவன் இதை செய்யறான் பத்தியா, இதுக்காக தான் செய்வான், இவன் அதுக்கு செய்யறான், இவன் இதுக்காக தான் வருவான், இதுக்காக தான் போவான். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் எதுவுமே இருக்காது. பொதுவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா முஸ்லிம் மீது நல்ல எண்ணம் வைங்க, அவங்க எல்லாரும் நல்லவங்க நினைங்க, ஏன் போட்டு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு உடல்நிலை முடியாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி நேரங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தா, புகாரில 4440வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில அவங்களுக்கு முடியாம இருக்கும்போது அவங்க 3 சூறாக்களை ஓதி உடம்புல தடவுறாங்க. இதை நம்ம டெய்லி நைட் ஃபுல்லா செய்யலாம். ஒவ்வொரு நாளும் தூங்க போறோம்ல, அந்த தூங்க போற நேரங்கள்ல குல்லவுது பிரபின் நாஸ், குல்லவுது பிரபில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி கையில ஊதி உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டுக்கலாம். எங்கெல்லாம் உடம்பு கைப்படுதோ அவ்வளவு பகுதி ஃபுல்லா தடவலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மரண தருவாயில ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மரண தருவாயை பற்றி பேச நிறைய செய்திகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் இந்த சூறாக்களை ஓதி நான் அவர்களுடைய கையில ஊதி விட்டேன், அவங்க தடவிக்கிட்டாங்க. யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத சூறா இல்ல, ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு ஒரு அன்கான்சியஸான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. அந்த முடியல, அவங்களால இந்த சூறா ஓதி கூட கையில ஊத முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யறாங்க, இந்த சூறா ஓதி காட்டுறாங்க. இதுல அந்த நேரம் கடைசி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செஞ்ச வேலையை எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவங்களும் இந்த கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கலிமாவை நிலைநாட்ட தான் வந்தாங்க. அல்லாஹ் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர், அவங்களுடைய வாயில கடைசி நேரத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இறைவா உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை கொண்டு போய் மறுமையில் சேர்த்துற அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் கடைசி நேரத்துல மொழிந்து கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு அந்த ஒரு இணைப்பையும், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பையும், இறை நினைவோடு தன் வாழ்நாளை கடக்க வேண்டும் என்ற எண்ணமும், மரண தருவாயில கூட இந்த சமுதாயத்துக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்ன செய்தியும் பார்க்கிறோம். அப்ப இந்த கலிமா சொல்லுவது என்பது மரண வேளைகள்ல செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, இதுல நம்ம தவற விட்டுறோம், சொல்லவும் வந்துடுறோம். இது புகாரில 4449வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரண தருவாயில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலிமா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல இன்னும் மரண தருவாய் நெருங்கக்கூடிய நேரங்கள்ல நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி வைத்துக் கொள்ளணும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருஸ்ஸலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருஸ்ஸலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஒரு செய்தி புகாரில 2449வது செய்தியாகவும் 6534வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மானத்திலேயோ அவனுடைய பொருளாதாரத்திலேயோ அவர்கள் விளையாட விட வேண்டாம். எப்படி சொல்றாங்க பாருங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மரண தருவாயினுடைய சம்பவத்துல இறுதியில போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல யாருடைய மானத்திலையும், யாருடைய பொருளாதாரத்திலையும், யாருடைய கண்ணியத்திலையும் நீங்க விளையாண்டாதீங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் அவர் இப்பவே மன்னிப்பு கேட்டுட்டோம். நம்ம யாருக்காவது நம்முடைய வார்த்தையாலேயோ செயலாலேயோ ஏதாவது பாவத்தை செய்திருப்போம் என்று சொன்னால் அவர் இப்பவே மன்னிப்பு கேட்டு விட்டோம். ஏன்னு சொன்னா கபலான்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், அந்த தீனாரும் திர்ஹமும் பயனளிக்காத ஒரு நாள் வருமே, அந்த நாள்ல வந்து அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல பயனளிக்காது. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு இவர் அநீதியிழைத்தவராக வருவார் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கே நிப்பாட்டி விசாரிப்பான். நீ செய்த நல்லமலை எல்லாம் ஒன்னால யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அள்ளி கொடுத்துருவான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு மரண தருவாய் நம்ம அடைய எப்பவுமே கேட்டுடலாம். இப்பவே அல்லாஹ் நமக்கு அந்த சுதாரிப்பை கொடுத்துட்டானா இப்பவே நம்ம கேட்டுறது சிறப்பு. நம்ம யாருக்காவது மனசங்கடப்படுத்தி இருந்தால், நம்முடைய பேச்சாலையோ செயலாலையோ நடவடிக்கையாலேயோ யாருக்காவது சங்கடம் ஏற்படுத்தி அவர் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டிருப்பார் என்றால் அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்ம இபாதத்து பண்ணலாம், தொழுகையா இருக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம், ஏராளமான தர்மங்களை செய்திருக்கலாம், உலகத்துல வாரி வாரி கொடுத்த வல்லல் என்று பேர் எடுத்திருக்கலாம், பெரிய ஆஃபில் என்று பேர் எடுத்திருக்கலாம், பெரிய இமாம் என்று பேர் எடுத்துக்கலாம், பெரிய முஃபஸ்ஸிர் என்று பேர் எடுத்திருக்கலாம். எந்த ஒரு பேரை இந்த உலகத்திலே வாங்கினாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தன்னைத்தனியா நிக்க போறோம். அந்த மரணம் அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீனாரும் திர்ஹமுன், அந்த தீனாரும் வெள்ளியும் தங்கமும் பயனளிக்காத ஒரு நாள் இருக்குமே, அல்லாஹ்வுடைய அதிகாரம் மட்டும் கையில இருக்குமே, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நீங்க போய் மக்களிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. யாருக்காவது தப்பு செய்திருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாய்க்கு முன்னாடி அன்னைக்கு கூட செய்தி சொன்னாங்களா பயன்ல, அவங்க வந்து முன்னாடி உட்காடுறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிற, மக்களே நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு செய்தேன் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது உங்களுக்கு அநீதி இழைத்ததை என்ன மன்னிச்சிருங்க, யாருக்காவது ஏதாவது நான் கொடுக்க வேண்டியிருந்தா இடத்துல கேட்டு வாங்கிருங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட பல கோடி மடங்கு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மக்கள் மன்றத்தில் வந்து கேட்கிறாங்க, சைத்தான் நம்ம உள்ளத்தை விடுவானா? சைத்தான் விடுவானா? நீங்களா இறங்கி போலாமா? உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் அந்தஸ்து என்ன, உன் அதிகாரம் என்ன, உன் படிப்பு என்ன, உன் லெவல் என்ன, உன் வருமானம் என்ன, நீ போய் அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு சைத்தான் போடுவான். நண்பர்களுக்கிடையே போடுவான், பெண்களுக்கிடையே போடுவான், உறவுகளுக்கிடையே போடுவான். நம்ம அதெல்லாம் பார்க்க தூக்கி தூர எறிங்க. நமக்கு இந்த உலகத்துல பெருமை புகழ்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணுமே இல்லாத இந்த உலகத்துல வந்தேன், ஒண்ணுமே இல்ல நான் போறேன், மண்ணுல கொண்டு போய் என்ன புதைக்க போறாங்க, எனக்கு கஃபன் துணி மட்டும் தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட நிலையில நாம் அல்லாஹ்விடத்துல போறது தூய்மையான ஆத்மாவாக போக வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்துல யாருக்காவது ஏதாவது அநியாயமோ தவறுகளோ நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த நேரத்துல வந்து நீ ஏதாவது கேட்டனா அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு முக்கியமான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துல உலகத்துல யாரும் எடுத்துக்கலுங்க, எவ்வளவு பேருக்கு அநியாய அக்கறங்களை பண்ணிட்டு மான மரியாதையுடைய விளையாண்டு அடுத்தவருடைய பொருளாதாரத்தை ஏமாத்தி உலகத்தில் நடக்கிற பெரும்பான்மையான பிரச்சனை என்னன்னா காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடணும். அடுத்தவனு மான மரியாதையெல்லாம் பெருசா புனிதமாலாம் பாக்குறது இல்ல, அடுத்தவனுடைய உயிரை அநியாயமா கொள்றான். எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கின்றத நம்ம சொல்லி மாளாத அளவுக்கு இருக்குது. நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி,
நீங்க நியூஸ் திறந்தாலும் சரி, நம்ம ஏரியாவில் இருக்க நடக்கக்கூடிய சங்கதிகளை பார்த்தாலும் சரி, அவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் உள்ளத்துல அறுக்கும். நம்ம உள்ளத்துல ஒரு மாற்றத்தை மரணத்திற்கு முன்னாடி உண்மையான ஒரு முஸ்லீமாக நம்ம இறக்கணும். நமக்கு அல்லாஹ் அந்த தருவாயில கலிமாவை தர வேண்டும், இறைவனிடத்துல சிறந்தவனாக நான் எழுப்பி நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற அச்சம் இருந்தால் உண்மையான ஈமான்தார் என்ன செஞ்சிருவோம்? மன்னிச்சிருங்க, தெரியாம உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், உங்க 4 பேர் முடிய அசிங்கப்படுத்திட்டேன், உங்க காசை நான் கொடுக்காம போயிட்டேன், அல்லாவுக்காக என்னை விட்டு கொடுத்துருங்க, மறுமையில் வந்து என்ன பிடிச்சிடாதீங்க, உலகத்துல போய் கேட்டுருங்க. அவங்க நீ மன்னிப்பு கேட்டு மன்னிக்காமல, அதெல்லாம் முடியாது, போப்ப வேலையை பார்த்துட்டுனா அதை பத்தி நீ கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம வேலை மன்னிப்பு கேட்கறதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இருக்காங்கல்ல, அந்த வரலாறுலாம் உண்மையில உள்ளத்தை நிகழ வைக்கிற ஒரு வரலாறு. எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு நீங்க படிச்சீங்க என்றால் கண்ணீர் வடிக்காத உள்ளங்களே இருக்காது. இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற நேரத்துல அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டு வாழ்நாள்ல நடைமுறைப்படுத்தின ஒரு மனிதர், யாருமே நம்பாத நேரத்தில் அவருக்கு துணை கொடுத்த ஒரு மனிதர். அவர் மெஹராஜுடைய சம்பவத்துக்கு போயிட்டு வந்து இறங்கி நிற்கிறார். எல்லாரும் அவரை வந்து பொய் சொல்லுகிறார், ஏமாத்துகிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில ஒரு நாள் நாங்கள் பொய்யை பார்த்ததில்லை, அவர் உண்மையைத்தான் சொல்லுவார் என்று சொன்னதனாலதான் அவருக்கு சித்திக் என்ற பட்டம். இவர் வாழ்க்கைனாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போற தருவாயில எல்லா வாயிலும் போட சொன்னாங்கல்ல. எல்லா ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரத்துல அவங்க வீட்டுல இருந்துகிட்டு எல்லா வாசலையும் மூட சொன்னாங்க. பள்ளி வாசலுக்கு வர்ற நிறைய வழி இருக்கும் போல எல்லா வாயிலும் பூட்டுனாங்க. அபூபக்கருடைய வழியை மட்டும் திறந்து வைங்க, அவர் இருக்கட்டும் என்கிட்ட கடைசியில. உங்களுடைய வரலாறுலாம் அவ்வளவு பெரிய விஷயங்கள், அந்த அளவுக்கு இவ்வளவு கூட இருந்தாங்களே. அந்த அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய எவ்வளவு பணிந்த மனிதனாக அல்லாஹ்வுக்கு பயந்தவராக வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவங்கள்ட்ட வேலை செய்த மிஸ்தக் என்ற ஒரு மனிதர் தன்னுடைய மகளாருடைய விஷயத்துல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய விஷயத்துல பெரிய ஒரு அவதூறு பரப்புவதற்கு காரணமா அமைஞ்சு போயிடுறாரு. ஒரு போர்க்களத்தில் முடிச்சுட்டு வராங்க. வர நேரத்தில் ஒரு மாலை தவறி போகுது. அந்த மாலையை தேடுறது லேட் ஆகுறதுல அவங்க லேட்டா ஊருக்கு போற மாதிரி ஆகுது. பின்னாடி வந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து ஷேக் ஆகுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. இது கூட இன்னா லில்லாஹி சொல்லான்னு தெரியுது பாருங்க. ரசூலுல்லாஹ் டீம் போயிட்டாங்க. இவங்களை பின்னாடி வர்றதுக்குள்ள அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மட்டும் என்ன செய்யறாங்கன்னா தனியா ஒட்டகத்துல பின்னாடி இருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஒரு போர் முடிஞ்சு போனாங்கன்னா பின்னாடி ஒரு டீம் என்ன செய்வாங்கன்னா, நீங்க பாத்துக்கிட்டே பொறுமையா வாங்க, யாரா எதிரிகள் யாரும் பின்னாடி வராங்களா, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாருங்கன்னு. அப்படிப்பட்ட நேரத்துல பின்னாடி வந்தவங்க ஆயிஷா அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்ன விஷயம் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த அதுக்குள்ள வந்து அவங்களுடைய ஒட்டகம், அவங்களுடைய அந்த மேல ஒட்டகத்துக்கு மேல கூண்டு மாதிரி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வரக்கூடிய ஒட்டகமாச்சு, ஏன் இங்க இருக்குதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி எல்லாம் நடந்த ஒரு விஷயத்துல தன்னிடத்துல வேலை செஞ்ச அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செஞ்ச மிஸ்தக் என்ற மனிதர் மூலியமாக ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. பரப்பப்பட்ட உடனே ஊரே எப்படி நடந்து இருக்கும் பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள எப்படி கலங்கி இருக்கு. ஏறக்குறைய 1 மாசத்துக்கு மேலாக அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். உள்ளம் கலங்கி அழுதுகிட்டே இருந்தாங்கன்ற அளவுக்கு ஹதீஸ்கள்ல வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 1 மாசம் கழிச்சு போய் சொன்னாங்க, ஆயிஷாவே நீ தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேள், நீ உண்மையா இருந்தால் உன் விஷயத்தில் அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துவான் அப்படின்னு அசால்ட்டா சாதாரணமா ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் பின்னாடி அவங்களுக்கு உண்மையை நல்லா நிரூபிச்சுட்டு அது வேற விஷயம். ஆனா இந்த செய்தியை கேட்டவனே அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மகளாருடைய விஷயத்துல நீ துணை இருந்த காரணத்தினால, அவருக்கு உன்னுடைய காரணமா இருக்கனால அல்லாஹ் மீது ஆணையிட்டு இனிமே உனக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன், எந்த ஹெல்ப்பும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் மீது ஆணையிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டான். ஹிஜ்ரத் செய்தோரும் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மங்களை செய்யக்கூடியவர்களும் இப்படிப்பட்ட சத்தியத்தை செய்வதாகுமா? செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பலையா? இப்படி கேட்கறான் பாருங்க. உன் பாவத்தை அல்லாஹ், இதெல்லாம் ஒரு பெரிய உண்மையிலே ஒரு தன் மகள் விஷயம், அவர் இப்படிப்பட்ட அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, உன்கிட்ட உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ம பார்வையில தப்பா? நம்ம பார்வையில தப்பாங்க? தப்பே சொல்ல மாட்டேன். அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, இதை விட ஒரு கொடுமை அன்னை மேல தாய் மேல இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. உன் பாவத்தை மன்னிக்க நீ நினைக்க மாட்டியாப்பா? இவ்வளவு பெரிய வாசகத்தை அவன் பயன்படுத்துறான். நீ சிந்திப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல அற்ப சொற்பமான பாவத்தை கூட மன்னிக்க தயாரா இல்லை. நம்ம போன் பண்ணியிருப்பாங்க 10 முறை 5 முறை, ஏதோ ஒரு எமர்ஜென்சியில எடுக்க முடியாம போயிருக்கோம், சைலண்ட்ல போயிட்டு தூங்கிட்டு இருப்போம், அதோட பேசவே மாட்டாருங்க. இது போன் ஒரு சங்க பெரிய மேட்டர். அது ஏங்க பேசல? அவசரத்துக்கு போன் போட்டு நீங்க எடுக்கல. இது பேச்ச முறிக்கிறதுக்கான ஒரு காரணமா? இது
ஒரு அவசரத்துக்கு உதவி கேட்டிருப்போம், அவ்வளவுதான், இனிமே முடிஞ்சு போச்சு, உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை. இதையெல்லாம் ரொம்ப அற்பமான, இதை விட பெரிய பாரதூரமான 1000 மடங்கு பெருசான ஒரு செய்தியை கூட அல்லாஹ் சொல்றான். நீ உன் பாவத்தை மன்னிக்க நீ நினைக்கலையா அப்படின்னு உடனே அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. இதான் நம்ம சிந்திக்கணும். நம்ம யாருக்காவது தப்பு செய்திருக்கோம், அநியாயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுணும். ஏன்னா ரசூல் அந்த செய்தியில சொல்லும்போது சொல்றாங்க, நீங்க மறுமையில வந்து நிப்பீங்க, அமலோட வந்து நிப்பீங்க, அவன் உங்களால பாதிக்கப்பட்ட வந்த உடனே அந்த பொருள்லாம் அள்ளி அவங்களுக்கு கொடுத்துருவான், நன்மையெல்லாம் அள்ளி அங்க கொடுத்துருவானா. காலி ஆயிடுச்சு அவங்க நன்மையான காலியான பிறகு அவங்ககிட்ட பாவம் இருக்கும்ல, தீமை இருக்கும்ல, அதையெல்லாம் அள்ளி இவன் தள்ள வைப்பானாம். அப்ப இந்த உலகத்துல அமல் செஞ்சு நன்மை செஞ்சு நிறைய மூட்டையா கட்டி நின்று இரவு ஃபுல்லா வணங்கி எதுவுமே பலன் இல்லாம போயிடும். அதனால நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நாம் பிற இடத்துல மரணம் வர்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டணும் அப்படின்றத பாருங்க. இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 4679 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா சொல்ல கேட்கிறாங்க. முஃப்லிஸ் அப்படின்னா ரசூலுல்லாஹ் காலத்துல முஃப்லிஸ் என்றா ஓட்டாண்டி தானே, ஒண்ணும் இல்லாதவன் தானே, காசு பணம்லாம் இல்லாம ஏழையா இருப்பான்ல, அவன் தானே முஃப்லிஸ் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க இல்ல, யார் தெரியுமா, நிறைய அமல் செஞ்சு உலகத்துல வந்து அல்லாஹ் ஒருத்தர் நிப்பான். அப்படி நிக்கிற நேரத்துல அவன் சொல்லுவான், அமலோடு சேர்த்து அநியாயம் பண்ணிட்டு வந்திருப்பானா, பாவத்தையும் செஞ்சுட்டு வந்திருப்பானா. அல்லாஹ் விசாரிச்சு இந்த பாவம் செஞ்சியா, இந்த அநியாயம் பண்ணியா, அக்கிரமம் பண்ணியா அப்படின்னு என்ன செய்வான், அவனுடைய நன்மை எல்லாம் அள்ளி அள்ளி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோம் கொடுத்துருவான். கடைசி நேரத்தில் அவங்க நன்மை தீர்ந்து போச்சா பாவத்தெல்லாம் தூக்கி அவன் தலையில வைப்பான். இப்படிப்பட்டவர்கள் தான் ஓட்டாண்டிகள், முஃப்லிஸ்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மரணம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு தௌபா தேடி நாம் ஒரு தூய்மையான ஆத்மாவாக அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டும். மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை நாம் உணர்கிறோம். ஆகையினால் மரணத்திற்கு முன்பாக இன்னும் செய்ய வேண்டிய பல்வேறு முக்கியமான தகவல் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த நாட்கள் அறிந்து கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு